நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினி, உன் கையால போட்ட டீ அப்படியே அமிர்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இன்னொரு கப் வேணும்ல? அத நேரா சொல்ல வேண்டியது தானே. அதுக்காக இப்படி ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ சரியா சொன்னீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்திரன் உங்களை பொய்யா பாராட்டி உங்க உழைப்ப வீணாக்கிட்டு இருக்காரு. ஆமால? ரஜினி, அவன் சொல்றத நம்பாத. வாயை மூடி சும்மா இருக்க மாட்டேன். Thank God. நல்ல வேளை சுஹானா நீங்க இல்ல. அவங்களா இருந்திருந்தா நிச்சயமா கேட்டிருப்பாங்க. உழைப்பு மீன்ஸ் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சுஹானா உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டா நீங்க வேற ஏதாவது சொல்லி மழைப்பிடுங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா வேண்டாம் வேண்டாம், அது நல்லா இருக்காது. அப்புறம் ஏதாவது இளவரமா ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. நான் மாட்டிக்குவேன். இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். இதோ தம்பி வந்துட்டான், சுகானாவுடைய அன்பு கணவன். வா தம்பி வா. ரஜினி, எனக்கு ஒரு கப் டீ குடுக்குறீங்களா? ஆமா, சுகானா எங்க? சுகானா நீ எங்க? இதோ இஷானா இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே சுஹானா நீ தான் கேக்குறாரு. கொண்டாட்டி தாசன் ஆயிட்டா. சுகானா 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 சுகானா. என்ன கிண்டல் பண்றதா நினைப்போ? நீங்க மட்டும் உங்க வைஃபை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா என்ன? ஆமா வச்சிருக்கேன். இல்ல, அவகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான். இஷான் ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரம் எங்க கூட உட்கார்ந்து பேச. நிஷா போய் டீ எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்க போறோம். என்ன சொல்றீங்க? அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. உங்கள மாதிரி எல்லாம் என்னால வெட்டியாலாம் இருக்க முடியாது. சரியா? நான் சுஹானா கிட்ட போய் ஆகணும். சுஹானா என்ன கூப்பிட்டுருக்கா. அதுவும் இல்லாம நான் அவளை வெளியே ஒரு நிமிஷம் இஷான். அது என்னன்னா சுஹானா கிளம்பி போயிட்டா. என்ன கிளம்பி போயிட்டாளா? நீ போகாத, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவகிட்ட சொன்னேன். டிராபிக்கால லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போயிட்டாளா? அவள் பறந்து போனாலே, உன்னை மறந்து போனாலே, இப்ப என்ன சொல்ல தெரியுமா? ஏன் இப்படி வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு வேற வேலையா இல்லையா அப்படின்னு. சரி இஷான பாத்துக்கோங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். உட்காருவா அவங்க உட்காருவா. இங்க ஏற ஒரு டீ வந்துகிட்டு இருக்கு. இருங்க, இது கண்டிப்பா என் ஸ்கூட்டரோட சத்தம் தான். இருங்க நான் போய் பாத்துறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கலையே. இல்ல, எனக்கு கேட்டுச்சு என் ஸ்கூட்டரோட சத்தம். இல்ல நீங்க சும்மா இருங்க. ரஜினி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? அது என் ஸ்கூட்டரோட ஹார்ன் சத்தம் தான். இஷான், அது எப்படி உன் ஸ்கூட்டரோட ஹார்ன் சத்தமா இருக்க முடியும்? நீ தான் உன் ஸ்கூட்டர் வித்துட்டியேப்பா. ஆமா, நான் வித்தது என்னமோ உண்மைதான். ஆனா இந்திரனா கண்டிப்பா அது ஏன் ஸ்கூட்டரோட ஹார்ன் சத்தம் தான். என்னடா இவன், எல்லா ஸ்கூட்டரோட சத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுல. நிஷானி நீங்களே சொல்லுங்க. நீ அது என்னோட ஸ்கூட்டர் சத்தம் தானே? அது என்னோட ஸ்கூட்டர் சத்தம் தான், எனக்கு நல்லா தெரியும். பாவம், நம்ம இஷானோட மனசுல இன்னும் அவனோட தகர டப்பா ஸ்கூட்டர் சத்தம் தான் கேக்குது போல இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே அந்த சத்தம் கேட்கலையேப்பா. இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஒண்ணும் பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. எனக்கு நல்லா தெரியாது ஏன் ஸ்கூட்டர் தான். என்ன விடுங்க, நான் போறேன். என்ன இப்ப எப்படி இருக்கு?
சோனா சோனா நீ 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 ஆமா இஷான், நான் சுஹானா தான், சுஹானா பாஜ்பாய். இல்ல ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் என்னோட ஸ்கூட்டர் திரும்பவும் கிடைச்சிருச்சு. இது இது என்னோட ஸ்கூட்டர் சுஹானா. இஷான், ஸ்கூட்டர்னா ஸ்கூட்டர் தான்ப்பா. சந்தோஷம் தானே? நான் உன்னோட ஸ்கூட்டரை திரும்ப வாங்கிட்டேன். உனக்கும் ஸ்கூட்டருக்கும் இடையில நடந்த கதையெல்லாம் கேட்டு நான் எவ்வளவு கடுப்பாயிட்டேன் தெரியுமா? OMG. இஷான், தேங்க்ஸ் சொல்லுப்பா. ஏய் தள்ளு தள்ளு, கொஞ்சம் தள்ளி போ. சோனா வா வா, இதுல உட்காரு உட்காரு. இந்த தகர டபாலியா? நானா? நெவர். சோனா ப்ளீஸ் ஒரு தடவை பா, ப்ளீஸ். நோ ப்ளீஸ் சோனா, ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை எனக்காக சோனா, ப்ளீஸ் சோனா. யூ சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். எஸ் 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 ப்ளீஸ். லாஸ்ட் டைம். எஸ் 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 எஸ். சீக்கிரம் 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 வந்து உட்காரு. ஏய் உட்காரு உட்காரு உட்காரு. சீக்கிரம் உட்காரு. இந்திரனா, இலேஷனா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என் ஸ்கூட்டர் வந்து பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தீபக், எப்ப பார்த்தாலும் என்ன ஆங்கிரி மேனாவே இருக்க? அட நீ வேற, தீபக் ரொம்ப ஸ்மார்ட்டா. ஆங்கிரி மேனா இருந்தா தானே பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதனால தானே எல்லா பொண்ணுங்களும் இவனே சுத்தி சுத்தி வராங்க. சரியா சொன்ன. சரி गाइस வாங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாம். சரிடா, ப்ரொஃபசர் மகிஷாவோட கிளாஸ் அட்டெண்ட் பண்றதை விட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஆடிட்டோரியம் போலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க எல்லாருமே அங்க ப்ளே ரிஹர்சல் பண்றாங்க. நல்ல ஐடியா மச்சே. இல்ல गाइस, நான் போறேன். நான் கிளாஸ்க்கு போயே ஆகணும். கமானியா தீபக். அபிஜித், உனக்கு அந்த ஆளு தெரியுமா? யாரு? அது அங்க நிக்கிறார்ல, ஒரு 3-4 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஐ டோன்ட் நோ ஹிம். அப்படியா? பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ஹலோ அங்கிள், உங்களதான் அங்கிள், இங்க வாங்க. அதனால ஆக்டிங் பண்றான். வாங்க கிட்ட போய் பாப்போம். வாடா. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? சொல்றா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்ன ஏதாவது திருடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? திருடனா நீ? கேட்டுக்கிட்டே இருக்க. பதில் சொல்லாம இருக்க. வாய் திறந்து பேசுடா. சொல்றா, எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் அவர் உனக்கு நான் கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஏய், எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லிடு. போடா உன்னை. மரியாதை அவனை ஃபாலோ பண்றது நான் போடா. இதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். போ இங்க இருந்து. என்ன மரியாதை சொன்னா போக மாட்டியா? இந்த ஆள இப்படி விட போறாங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். தம்பி பா கண்ணா, நில்லு நில்லு ப்ளீஸ் நில்லு, ஒரு நிமிஷம். ஹலோ, உங்களுக்கு என்னதான் வேணும்? அதான் போன்னு சொல்லியாச்சுல்ல. ஹலோ தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட பேசினா போதும். 10 நிமிஷம் ப்ளீஸ் நில்லு. உங்க பேச்சை கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. அட தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தீபக். உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? எனக்கு உன்னை பத்தி
எல்லாமே தெரியும் மகனே. என்ன மகனே கூப்பிடாதீங்க. நான் ஒண்ணும் உங்க பையன் கிடையாது, புரியுதா? நீ என் பையன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுப்பா ப்ளீஸ். நில்லுப்பா. அதுக்கப்புறம் நீ கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன். ப்ளீஸ் நில்லு. இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டல, மரியாதைங்கிறது போயிடுங்க போயிடுங்க. உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு ராதாவை நல்லாவே தெரியும். ராதாவோட பையன் தானே நீ, சரியா? உங்களுக்கு என் அம்மாவை எப்படி தெரியும்? உனக்கு எனக்கும் அறிமுகம் தேவைன்னா ராதாவோட பேரு பத்தாதா? உங்களுக்கு என் அம்மாவை எப்படி தெரியும்? என்னை விட அதிகமா உங்க அம்மா பத்தி யாருக்கு தெரியும்? அப்படின்னா அப்படின்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகறதுக்கு உங்க அம்மாவோட பேரே போதும். இப்ப அறிமுகமாயிட்டோம்ல. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இங்க பாருங்க, நீங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. முடியாது, எங்க முடியாது. எங்க அமைதியா உட்காந்து தொந்தரவே இல்லாம நிறைய பேசலாம்பா. கமான் ஃபாலோ மீ. என்ன? என்னோட ஸ்கூட்டரை திரும்ப வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு வேற ஆப்ஷன் எதுவும் கிடையாதே. நாள் பூரா நான் உன்னை பத்தியும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தின கதையும் தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னது உன்னோட ஸ்கூட்டரை. நீ என்னடானா உன்னோட வைஃப் உன்னை விட்டு ஓடி போன மாதிரி நாள் பூரா உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு உன் ஸ்கூட்டர் மேல அவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா எதுக்காக அதை வித்த? என்ன அவசியம் வந்துச்சு? உனக்கு தெரியுமா, உன்னோட அந்த தகர டப்பா ஸ்கூட்டரை திரும்பி வாங்கறதுக்கு நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு கார் வாங்கினதுக்காக தான் அதை வித்தன்னு மட்டும் மறுபடியும் சொல்லிடாத. அந்த ஸ்கூட்டரை வித்தா காரோட ஸ்டேரிங்க கூட வாங்க முடியாது. ஏன் சிரிக்கிற? என் ஸ்கூட்டர் இப்ப எங்க இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஷான். உன் தகர டப்பா ஸ்கூட்டரோட மெக்கானிக் யாரு? அந்த தகர டப்பாக்காரன் தானே? நான் டைரக்டா அவன் கிட்ட போனேன். அவன் என்ன பார்த்தோன்னே பயந்து போயிட்டான். பயத்துல அங்க இங்க ஓடினான். அப்புறம் நான் சத்தம் போட்டு சொன்னேன், நில்லு. நீ மட்டும் நான் சொன்னதை கேட்கலனா உன்னோட ஒர்க் ஷாப் மொத்தத்தையும் நான் எரிச்சிருவேன்னு சொன்னேன். பயந்து போய் உன் ஸ்கூட்டரை கொடுத்துட்டா, நானும் உன்னோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னாச்சு? இல்ல சோனா, இதுக்கப்புறமாவது நீ என் ஸ்கூட்டர் பின்னாடி உட்காருவல்ல? வாட்? நெவர். அத பத்தி யோசிக்க கூட செய்யாத. ஸ்கூட்டர்ல நீ வேணா போ, நான் புது கார்ல தான் போவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மீனா மீனா அட ராதாத்த நீங்க மீனாவை பாத்தீங்களா? அவ எங்க போனா? இங்கதான் இருப்பா. நீ ரெடி ஆயிட்டியா? வந்து டிஃபன் சாப்பிட்டு வா. ஐயோ கிளம்ப முடியாது ராதாத்த. நான் அவளை புடவைய அயன் பண்ணி வைக்க சொன்னா அவ பண்ணி வச்சாலா இல்லையானே தெரியல. புடவை பத்தி அவ என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இரு நான் பாக்குறேன். மீனா மீனா எங்க? இன்னைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. சின்ன நீ நான் போட்ட காஃபி சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் முதல் தடவையா. பல்ல இழிச்சிட்டு இப்படி நிக்காத. நிஷாவோட புடவை எங்க அயன் பண்றதுக்கு கொடுத்திருந்தால. அதுவா? அத நான் வாங்கிட்டு வரலையே, மறந்துட்டேன். மறந்துட்டியா? இங்க பாருங்க ராதாத்த, இப்ப லாண்டரி கடை கூட திறந்திருக்க மாட்டான். இப்ப நான் எந்த சரி ஸ்கூலுக்கு கட்டிட்டு போவேத்த? இவள நான் உனக்கு எத்தனை தடவை ஞாபகப்படுத்தினேன் சொல்லு? புடவைய அயன் பண்ணி வச்சிடுங்கன்னு நான் லாண்டரிக்காரங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் தான் அதை வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அத போய் வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து சின்ன நீ காஃபி போட்டு கொடுன்னு சொன்னாங்களா, அதான் நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். மீனா ஏன் இப்படி பண்ண? ஏன் மீனா, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? சுகானாவுக்கு காஃபி கொடுக்க போய் என்னோட புடவைய அயன் பண்ண மறந்துட்டியா? அப்பனா நான் சொல்ற வேலை உனக்கு வேலையா தெரியல. அதுக்காக நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்த ஞாபகம் இருக்கா? என்ன 100 ரூபாவா? அவ்வளவு பணம் கொடுத்து எந்த லாண்டரிக்கு நீ அவளை அனுப்பி வச்ச? இல்ல ராதாத்த, நான் அவளுக்கு சும்மாதான் கொடுத்தேன். ஏதோ காதுக்கு ஜிமிக்கி வாங்கணும்னு சொன்னா. ஆனா அவளை பாருங்களேன், செஞ்ச தப்புக்காக கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டேங்கிறா. புடவையும் கொடுத்து 100 ரூபாவும் கையில கொடுத்தா ஏன் வேலையும் மறந்துட்டு நிக்கிற? தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நீ. அதுக்கே நீங்க என்ன இப்படி எல்லாம் திட்டுறீங்க? எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு எப்படி எல்லாம் பந்தா பண்றீங்க? சின்ன அண்ணி அடிக்கடி எனக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனா என்ன வெக்கம் இல்லாதவன்லாம் சொல்ல மாட்டாங்க. அதோட இந்த மாதிரி எல்லாம் கத்த மாட்டாங்க. மீனா வாய மூடு. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு மீனா. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு பதிலா இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே. இல்லம்மா நான் அதுக்கு வேண்டாம், நீ எதுவும் பேசாத. அப்புறம் கோவத்துல நான் ஏதாவது சொல்லிடுவேன். எவ்வளவு தைரியம் பாருங்களேன். மரியாதையா நிஷா கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு. என்ன மன்னிச்சுடுங்க அண்ணி. ஐ எம் சாரி. வர வர ரொம்ப இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுட்ட. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. இனிமே இந்த வீட்ல நீ யாரா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் இந்த மாதிரி திமிரா பேசக்கூடாது. சரி போ, போய் உன் வேலையை பாரு. நிஷா போ, போய் வேற ஏதாவது புடவை இருந்தா கட்டிக்கிட்டு போ. ஆமா நிஷா, கடை திறந்ததுக்கு அப்புறம் உன் புடவை வாங்கிட்டு வர சொல்றேன். இன்னொரு விஷயம், இனிமே இந்த மாதிரி மீனாக்கு பணம் எல்லாம் கொடுக்காத. நாமளே அவளுக்கு எடுக்கிற மாதிரி ஆகுது. நாம தான் அவளுக்கு சம்பளம் கொடுக்கறோம்ல. சுகானா கிட்டயும் இத பத்தி நான் அப்புறமா பேசுறேன். ம். பாத்தியா ராதா, பணம் எப்படியெல்லாம் விளையாடுது பாத்தியா? சுகானாவை நம்ம தடுக்கணும். இப்போ அவளுக்கு மட்டும் புரிய வச்சா பத்தாது. நிஷாவுக்கும் எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உனக்கு எல்லாம் தெரியாது, ஆனா ராதாவை எனக்கு எல்லாம் தெரியும். ராதாவோட பையன் தானே நீ? சொல்றதை கேளுப்பா. அப்புறம் நீயா கூப்பிடாத வரைக்கும் நான் வரவே மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்கு இந்த வாழ்க்கை.
நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? அப்பவே என்ன சாக விட்டுருக்கலாம்ல. ஒரே நிமிஷத்துல ஏன் கதையும் முடிஞ்சிருக்கும், தீபக் கதையும் முடிஞ்சிருக்கும். அட இன்னைக்கு தீபக்கோட பர்த்டே. சாப்பிடுங்க ராதா அத்தை. ஆகாமிங்க அத்தை. தீபக் ஊட்டு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிறதுக்கு ராதாவோட பேரே போதாதா?